ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சிக்கன் எடுத்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய பீஸாவும் சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டி பீஸாக எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் தூள், நம்ம எப்படி சிக்கன் 65 செய்வோமோ அதே மசாலா தாங்க, உப்பு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு, அது கூட கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. இந்த மசாலா ஊறட்டும். அப்படின்னா தான் நம்ம வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுக்கிறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு கடாய் சூடானதும் நல்லா ஊற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 65 போல் பொரிச்சு. இது 65 தாங்க, குட்டி 65. சிக்கனில் நம்ம 65 போகிறப்ப பெரிய பெரிய பீஸாக போடுவோம், இது குட்டி குட்டியாக. இப்போ பாசுமதி ரைஸில் 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்து 1.5 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நெய், உப்பு சேர்த்து 2 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்காங்க. இப்போ 65 வறுத்து எடுத்தாச்சுங்க சிக்கனை. இப்போ அதே வறுத்தெடுத்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த வறுத்தெடுத்த எண்ணெயில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், முட்டைக்கோஸ், இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு. இப்போ சாதம் வெந்துருச்சுங்க. அதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா உணர விட்டுக்கலாம். அப்படின்னா தான் உதிரி உதிரியாக இருக்கும். உணர விட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் முட்டை வறுத்த கடாயிலேயே இப்போ நம்ம எண்ணெய் 65 பொரிச்ச எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே எண்ணெயிலேயே அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ பூண்டை வறுத்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, நம்ம வேறு காரம் எதுவுமே சேர்த்துறதில்ல இதில். கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா பொரிஞ்சவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணதை இதோட பெரிய வெங்காயம் சேர்த்துனா தான் நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்காது இதுக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு. பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு காயை ஆட் பண்ணிக்கலாங்க. குடைமிளகாய் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வெந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி நச்சன்னு ஃப்ளேவர் இறங்கிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கணும். காய்கள் பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கணுங்க. அப்படின்னா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். குடைமிளகாய் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டிருக்குறோம், முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், 65ல் உப்பு போட்டிருக்குறோம். அதே போல் இதுலேயும் காயிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறாங்க. அளவாக பார்த்து சேர்த்துக்காங்க. உப்பு கூடிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, குறைஞ்சிருச்சுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக குடைமிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இப்போ டொமேட்டோ சாஸ் 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்குறாங்க. அது கூட க்ரீன் சில்லி சாஸ். என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை, அதனால் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிருக்குறாங்க. நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக போதுங்க. இது அந்த கலருக்கு தாங்க, ஃப்ளேவருக்காண்டி. இப்போ நம்ம ஊற்றி வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த காய்கறிகள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படியே நல்லா அந்த நம்ம ஸ்பூனில் சாதம் உடையாமல், பாஸ்மதி ரைஸ் உடையாமல் கிளறி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சாதத்தெல்லாம் உடச்சி பொழு பொழுன்னு உதுத்து விட்டுக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் வறுத்து வச்சுருக்கிறோம்லங்க, அதையும் சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வீட்டிலையே நம்ம இது கடையில் நம்ம வாங்கினோம்னா ஒரு பார்சல் ரூ. 150 ரூ. 120 இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே அழகாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கு வீட்டிலே ஹெல்த்தி ஹைஜீனிக்காக இருக்கும் வீட்டில் செய்கிறது. கடையிலலாம் இவ்வளோ காய்கறிகள் போட்டு செய்ய மாட்டாங்கங்க, இவ்வளோ சிக்கன் பீஸ் கிடைக்காதுங்க. வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது உப்பு பார்த்து அளவு பார்த்து எடுத்து லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், காய்கறிகளோடு எல்லாம் சேர்ந்த ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.